ஓம் சாய்ராம். சத்குரு ஷிரடி சாய்பாபாவை வணங்கி இன்று அக்கரைப்பட்டி ஷிரடி சாய்பாபா ஆலய தரிசனம் செல்வோம் வாருங்கள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஷீரடி சாய்பாபா கோயில்களில் ஒன்றாகவும் தென் ஷீரடி என்று தனித்துவமான பெயர் கொண்டும் அக்கரைப்பட்டி சாய்பாபா கோயில் அழைக்கப்படுகிறது. சாய்பாபா தன் பக்தர் ஒருவர் கனவில் தோன்றி சொன்னதின் அற்புத நிகழ்வே தென் ஷீரடி என்னும் அக்கரைப்பட்டி சாய்பாபாவின் ஆலயமாகும். தென்னிந்திய சாய் பக்தர்களுக்கு இவ்வாலயம் ஓர் அருட்பிரசாதமாக விளங்குகிறது. ஷீரடியில் உள்ளதை போன்று இங்கும் சமாதி மந்திர், துவாரகமாயி, குருஸ்தான், சாவடி என அத்துணை அம்சங்களும் ஒரு சேர பெற்று விளங்குகிறது. எங்கிருக்கும் துவாரகமாயி பாபா தன் உயிர் வாழ்ந்த காலத்தில் பக்தர்களுடன் உரையாடி, பேசி, விளையாடி, சிரித்து மகிழ்ந்து அன்பான தன் திருக்கரங்களால் ஆசிர்வதித்து உதி என்னும் திருநீற்று சாம்பலை தன் எரியும் துணியிலிருந்து கொடுத்து எத்தனையோ உடல் மற்றும் மனநோய்களை நீக்கியதை ஞாபகப்படுத்தும் விதமாக மிக அம்சமாக பாபாவின் திரு உருவப் படங்களுடன் அழகாக காட்சி கொடுக்கிறது. இதோ இப்பொழுதே இங்கே பாபாவின் திரு உருவப் படத்தை வணங்கி அவரது திருப்பாதத்தை தொழுது நம் மனக்குறைகளை நீக்கி நம் கோரிக்கைகளை நிறைவேற்றும்படியாக பாபாவிடம் பிரார்த்தனை செய்வோம். கல்வி, திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் போன்று பக்தர்களின் லௌகீக தேவைகளையும் ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான அம்சங்களையும் அள்ளிக் கொடுக்கும் வள்ளலாக சத்குரு சாய்நாதர் இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வேம்பு, பனை மற்றும் ஆலமரம் என 3 மரங்களும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளது மேலும் ஓர் சிறப்பம்சமாகும். இவ்வாலயம் அமைக்க இம்3 மரங்கள் உள்ள இடத்தை பாபா தன் பக்தரின் கனவில் அடையாளமாக காண்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரே ஏழைகளிடத்தும் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளான பண்டரிநாத விட்டலின் அவதாரமாவார். இவரின் தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிடனும் கணத்தில் அமைதி அடையும். சச்சிதானந்தமயமாக இருக்கின்ற சாய்நாதருக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஜெய் ஜெய் சாய்ராம்.